தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். இன்றைக்கி நம்ம பதிவில் இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தபால் துறையில் 2025ஆம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் போஸ்டிங் பார்த்திங்கன்னா 65,200 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜிடிஎஸ் அப்படி சொல்லுங்கள், ஃபுல்லி மெரிட் தான், எக்ஸாம் கிடையாது. ஸோ பேங்க் எக்ஸாம் அண்டு தபால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க இது ஒரு நல்ல சான்ஸாக கூட அமையலாம். ஓகே, ஸோ இதோட எலிஜிபிள் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 ஜிடிஎஸ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல் ஓவர் இந்தியாவில் 65,200 போஸ்ட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது மெரிட் பேஸில் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க் 10th ஸ்டாண்டர்டில் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட ஷெட்யூல் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா February 1st வீக்கில் தான் வருது. ஸோ அதே மாதிரி இதை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா March 3, 2025 28 March 2025 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் தான் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்க அப்படின்னா 10,000 to 29,000 பெர் மந்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் GDS online.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வருஷத்தில் இது வரக்கூடிய வருஷத்தில் இது வந்து மிகப்பெரிய போஸ்ட்டுன்னு தாங்க சொல்லலாம். ஓகே, ஸோ போஸ்டோட நேம் பார்த்திங்கன்னா GDS. ஓவரால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 65,200. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், February 1, 2025. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது 3 March 2025, 28 March வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு indianpostal.gov.in அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கான எலிஜிபிள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதே மாதிரி பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும், லோக்கல் லாங்குவேஜ் மெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸும், அதர்ஸ் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் GDS online.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய பர்சனல் டீட்டெயிலை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறோம். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு 10th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் தான் கட்டணும். ஸோ ஆன்லைன்லேயும் நம்ம கட்டிக்கலாம். ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறமா சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் OBC பிரிவுக்கு 100 rupees-ம், அப்புறம் SC ST உமன்ஸுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ மெரிட் பேஸில் தான் எடுப்பாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 10th கிரேடில் அதிகம் மார்க் இருந்தவங்க தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஷார்ட் லிஸ்ட் வந்து நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஓவரால் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர், அடுத்து TS அப்படிங்கிற ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் மேனேஜர் இருந்தால் 12,000 to 29,000 சொல்லியிருக்காங்க. ஓகே அவ்வளோதாங்க. ஸோ வரக்கூடிய 2025 கண்டிப்பாக இந்தியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஜாப் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.